வணக்கம். பிற்பகல் செய்திகள். வின் செய்திகளின் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 மக்களவைத் தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு. நாள் வேலை திட்ட பணியாளர்களின் தினக்கூலி 319 ரூபாயாக உயர்த்திய மத்திய அரசு. 2ஆம் தேதி தொடக்கம். மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 மக்களவைத் தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதன்படி கடந்த ஏப்ரல் 19, 26, மே 7, 13 ஆகிய தேதிகளில் 4 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. 5ஆம் கட்டமாக நாளை 49 மக்களவைத் தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 14, மகாராஷ்டிராவில் 13, மேற்கு வங்கத்தில் 7, பீகாரில் 5, ஒடிசாவில் 5, ஜார்க்கண்டில் 3, ஜம்மு காஷ்மீரில் 1, லடாக்கில் 1 என தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 5ஆம் கட்ட தேர்தலில் மொத்தம் 695 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 5ஆம் கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரெபேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, லக்னோ தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மும்பை வடக்கு தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் போட்டியிடுகிறார். 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 மக்களவைத் தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்தது. இறுதிக்கட்ட பரப்புரையில் பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் மாநில காவல்துறையினருடன் இணைந்து துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகள் அடையாளம் காணப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவுடன் இணைய விரும்புவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மோடி 3வது முறையாக பிரதமரானால் 6 மாதங்களில் இந்தியாவுடன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இணைக்கப்படும் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் துலே பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் பாகிஸ்தானின் நிலைமை மோசமாக இருப்பதாகவும் அங்குள்ள மக்கள் இந்தியாவுடன் இணைய விரும்புவதாகவும் தெரிவித்தார். பாஜகவை பொறுத்தமட்டில் தேசத்திற்குதான் முக்கியத்துவம் என்றும் அவர் கூறினார். ராணுவத்தையும் ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுத்த வரலாறு காங்கிரசுக்கு உண்டு என்று பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் 4ஆம் தேதி இன்னும் 17 நாட்கள் மட்டுமே உள்ளதாகவும் 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் நாட்டுக்கு எதிராக பல்வேறு தந்திரங்களை கையாண்டார்கள் எனவும் தெரிவித்தார். ஆனால் அவர்களை தேர்தல் களத்தில் மக்களே தோற்கடித்துள்ளனர் எனவும் 70 ஆண்டுகளாக இந்தியாவை துன்புறுத்தி கையில் வெடிகுண்டு வைத்திருந்த பாகிஸ்தான் இன்று பிச்சை கிண்ணத்தை கையில் ஏந்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பலமான அரசு இருக்கும்போது எதிரி இப்படித்தான் நடுங்குவான் என்ற பிரதமர் மோடி சட்டப்பிரிவு 370 எனும் சுவரை இடித்ததை அடுத்து ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். ராணுவத்தையும் ராணுவ வீரர்களையும் காட்டிக் கொடுத்த வரலாறு காங்கிரசுக்கு உண்டு எனவும் நாட்டின் முதல் ஊழலை காங்கிரஸ் இந்திய ராணுவத்தில்தான் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வளர்ந்த இந்தியாவுக்கு ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் எனும் 4 தூண்கள் உள்ளதாகவும் இந்தியா வலுப்பெறுவதற்காக அவர்களை பலப்படுத்தும் பணியை செய்து வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிவோருக்கான தினக்கூலி 319 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ள நிலையில் ஏப்ரல் 1 முதல் கணக்கிட்டு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2006 பிப்ரவரியில் மத்திய அரசால் துவக்கப்பட்டது. ஒவ்வொரு நிதியாண்டிலும் உடல் உழைப்பை வழங்க முன்வரும் ஊரக குடும்பங்களுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் அளிக்கப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள வயது வந்த நபர்கள் ஒவ்வொருவரும் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு வேலை அட்டை வழங்கப்படும். இத்திட்டத்தில் மரக்கன்றுகள் நடுதல், தடுப்பணைகள் கட்டுமானம், மீள்நிரப்பு குழிகள், கசிவுநீர் குட்டைகள், அகழிகள், பண்ணை குட்டைகள், உறிஞ்சு குழிகள் அமைத்தல், வரத்து கால்வாய்கள், பாரம்பரிய நீர்நிலைகள் சீரமைப்பு போன்ற பணிகள் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் மத்திய அரசு ஏப்ரல் 1 முதல் 319 ரூபாயாக சம்பளத்தை உயர்த்தியது.
அதன் அடிப்படையில் தமிழக அரசும் ஒருநாள் சம்பளம் 294 ரூபாயில் இருந்து 319 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பள உயர்வு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு தமிழகத்திற்கு முதல் தவணையாக மத்திய அரசு 1229 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டம் 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதை அடுத்து மக்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூரில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இங்கு கடந்த 7 நாட்களில் மட்டும் 25,900 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தினமும் சராசரியாக 250 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அடுத்த 2 அல்லது 4 வாரங்களில் கொரோனா பாதிப்பு மேலும் அதிகரிக்கலாம் என்றும், இந்த காலத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும், 60 வயதுக்கு மேற்பட்டோர், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோர், கடந்த 12 மாதங்களில் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்றால் உடனடியாக போட்டுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர் என்றும், மேலும் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் ஓங்கே குங் தெரிவித்துள்ளார். ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தை அடுத்துள்ள ஏற்காடு கோடை வாழிடம் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் கோடை காலத்தில் கோடை விழா மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி நிகழாண்டில் ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறும் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு இ-பாஸ் நடைமுறை அமலில் உள்ளது. எனவே இந்த நடைமுறை சிக்கல் இல்லாத ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கு ஏற்கனவே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. தற்போது ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சியும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருகை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை விழாவின் போது ஏற்காடு அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, தாவரவியல் பூங்கா, ரோஜா தோட்டம் ஆகிய இடங்களில் மலர்களால் ஆன சிற்பங்கள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. மேலும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாய்கள் கண்காட்சி, ஏற்காடு ஏரியில் சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டி, ஆரோக்கியமான குழந்தைகள் போட்டி, ஏற்காடு வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சி என கோடை விழாவில் ஒவ்வொரு நாளும் விதவிதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரணேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி தினமும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதையொட்டி அருள்மிகு செண்பக தியாகராஜர், நீலோத் பாலாம்பாள், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமிகள் நடனமாடியபடி ஆலய பிரகாரங்களை வலம் வந்து திருத்தேருக்கு எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து அருள்மிகு செண்பக தியாகராஜருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து சுவாமியை வழிபட்டனர். ஒரு ஊழல் கட்சி மற்றொரு ஊழல் கட்சியை காப்பாற்றுவதை உலகம் பார்த்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். டெல்லி வடகிழக்கு தொகுதியில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், ஆம் ஆத்மி டெல்லியில் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளதாகவும், ஒரு ஊழல் கட்சி மற்றொரு ஊழல் கட்சியை காப்பாற்றுவதை உலகம் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், வாக்கு அரசியலுக்காக இந்தியா கூட்டணி எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என தெரிவித்தார். மேலும் 2014ஆம் ஆண்டு தேர்தலின் போது காங்கிரஸ் அரசு வாக்குகளுக்காக டெல்லியின் முக்கிய பகுதியில் 123 இடங்களை வக்பு வாரியத்திற்கு வழங்கியதாகவும், காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி டெல்லியை அழிக்க முடிவுடன் உள்ளதாகவும் கூறினார். மேலும் அரசியலில் தரம் குறைய அந்த கூட்டணியின் தலைவர்கள்தான் காரணம் என்றும், அவர்கள் மக்களின் நம்பிக்கையை உடைத்து விட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
ஈரோடு வழியாக சென்ற விரைவு ரயிலில் போலீசார் சோதனை செய்தபோது சுமார் 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த சில நாட்களாக ஈரோடு வழியாக செல்லும் ரயிலில் கஞ்சா கடத்தப்படும் சம்பவம் அதிகரித்து வந்துள்ளது. இந்நிலையில் ரயில்வே போலீசார் தீவிரமாக ரயில் நிலையத்திற்கு வரும் அனைத்து ரயில்களிலும் சென்று சோதனை மேற்கொண்டனர். அதன்படி ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகர் பகுதியில் இருந்து எர்ணாகுளம் நோக்கி செல்லும் டாடா நகர் விரைவு ரயிலில் சோதனை செய்தபோது அங்கு ஒரு பெட்டியில் 10 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் நேரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் கோவிலில் பக்தர்கள் வினோதமாக எச்சில் இலையில் உருண்டு நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் நெரூரில் உள்ள சதாசிவ பிரம்மேந்திராள் கோவிலில் பக்தர்கள் எச்சில் இலையில் அங்கு பிரதர்ஷனம் செய்வது 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்துள்ளது. ஆனால் கடந்த 2015ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதித்திருந்தது. இதனை எதிர்த்து அப்பகுதி பக்தர்கள் நவீன்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்றம் இந்நிகழ்ச்சிக்கு உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து மீண்டும் 9 ஆண்டுகளுக்கு பிறகு எச்சில் இலையில் பக்தர்கள் உருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சதாசிவ பிரம்மேந்திராளுக்கு சிறப்பு பூஜையும் அதனைத் தொடர்ந்து நகர்வலம் வந்து நெரூர் அக்ரஹாரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தில் சதாசிவ பிரம்மேந்திராள் ஏதேனும் ஒரு இலையில் சாப்பிடுவதாக ஐதீகம். பக்தர்கள் உணவு சாப்பிட்ட பிறகு அவர்கள் சாப்பிட்ட இலைகளில் ஆண்கள், பெண்கள் என்று சுமார் 50 பேர் நேர்த்திக்கடனுக்காக உருண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருவியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் 2வது நாளான அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலாற்றில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக அவனலிங்கேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதேபோல் அருவியில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்த நிலையில் மாலை அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். மேலும் அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையம் அருகே மூதாட்டியை கொன்று அவரிடமிருந்து தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் ராதா என்ற மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டினுள் புகுந்து மூதாட்டியை கொன்று அவர் கழுத்தில் அணிந்திருந்த 4.5 சவரன் தங்க நகையை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசாருக்கு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த பெண் உயிரிழந்ததால் மருத்துவமனையை முற்றுகையிட்டு பெண்ணின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேண்டாம்மாள். இவர் தைராய்டு நோய்க்காக ஆம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அவருக்கு தைராய்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சை முடிந்த வேண்டம்மாளின் உடல்நிலை மோசமானதால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வேண்டாம்மாளின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஜெயங்கொண்டத்தில் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரது மனைவி சந்திரா இவர் தனது வீட்டில் பெண்களை வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வருவதாக ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் சந்திரா வீட்டிற்கு சென்று சோதனை செய்தபோது அங்கு உடையார்பாளையம், சிதம்பரம்,
இளையூர் பகுதியைச் சேர்ந்த 3 பெண்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து சந்திராவை கைது செய்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்களையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்து இதுபோன்ற செயல்களில் இனிமேல் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அவரது குடும்பத்தினருடன் அனுப்பி வைத்தனர். மேலும் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சந்திரா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆச்சரியப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் சந்திராவிடம் இருந்து 3100 ரொக்கமும் மது பாட்டில்கள் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை சாலை அருகே பாறை கற்கள் உருண்டு சாலைக்கு வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, ஆனைமலை, ஆழியார், வால்பாறை, சின்னக்கல்லார், சோலையார் மற்றும் கேரளா எல்லையான மலக்குப்பாறை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து கனமழை காரணமாக வால்பாறை 16வது கொண்டை ஊசி வளைவில் திடீரென பாறைகள் உருண்டு சாலையில் வந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சாலையில் உள்ள பாறையை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாறைகள் உருண்டு வரும் போது வாகனம் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளர்களின் 2வரை பெருந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த பணிக்கம்பாளையத்தில் இளைஞர் உட்பட 2 வேற்று மொழியில் பேசிக்கொண்டு சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்ததால் சையத்துல் இஸ்லாம் மற்றும் நஸ்முல் ஓசன் என்ற 2வரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் 2வரும் கட்டிட வேலை செய்வதற்காக வங்கதேசத்தில் இருந்து வந்து பணிக்கம்பாளையத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக குடியிருந்து வந்ததும் இந்திய நாட்டின் ஆதார் அட்டையை போலியாக தயாரித்து பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது. மேலும் காலாவதியான விசாவை வைத்துக் கொண்டு கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக பெருந்துறையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததும் தெரியவந்தது. சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றத்திற்காக கைது செய்ததோடு வங்கதேச நாட்டின் தேசிய அடையாள அட்டை மற்றும் கைபேசி போலியாக தயார் செய்யப்பட்ட ஆதார் கார்டு, வங்காளதேச பாஸ்போர்ட், விசா உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நெல்லை மாவட்டத்திற்கு தொடர்ந்து 3 நாட்கள் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் இருந்து 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழு நெல்லை சென்றடைந்துள்ளது. தமிழகத்தில் கோடை மழை பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. இந்த நிலையில் நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் மழை தொடர்பான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கனமழைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னையில் இருந்து நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை கையாள்வதற்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழு ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் 90 பேர் கொண்ட குழு நெல்லை வந்துள்ளது. இந்த குழுவில் நீச்சல் உள்ளிட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற வல்லுநர்களும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் ரப்பர் படகு, நீர்மூழ்கி மோட்டார், லைஃப் ஜாக்கெட், ஜெனரேட்டர்கள், பாம்பு பிடிக்கும் கருவிகள், முதலுதவி பொருட்கள், மரம் அறுக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்ட அதிநவீன இயந்திரங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சி மன்றம் சார்பில் கோவளம் கடற்கரை பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பங்கேற்று தூய்மைப்படுத்தும் பணியினை துவக்கி வைத்தார். கடற்கரை ஓரப்பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றியும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் நெகிழி உள்ளிட்ட பொருட்களை கடற்கரை ஓரங்களில் போடுவதால் கடலின் நிறம் மாறி மாசடைந்து உள்ளதாகவும் இயற்கையை காக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து லாவகமாக திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அகிலாண்டம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பழனிக்குமார் என்பவர் நேற்றிரவு அப்பகுதியில் தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு இரவு சென்று விட்டார். இந்த நிலையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் பழனிக்குமாரின் இருசக்கர வாகனத்தின் பூட்டை நைசாக உடைத்து நின்று கொண்டிருந்த
இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்து கொண்டு சென்றால் சத்தம் கேட்டுவிடும் என எண்ணி பக்காவாக ஸ்கெட்ச் போட்ட திருடர்கள் அந்த இருசக்கர வாகனத்தை வீட்டில் இருந்து சிறிது தூரம் தள்ளி கொண்டு சென்று விட்டு பின்னர் அவர்கள் வந்த ஸ்கூட்டியில் டோ செய்து திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை கொண்டு சென்றனர். இது தொடர்பாக பழனிக்குமார் அளித்த புகாரின் பேரில் ஆழ்வாள் திருநகரி போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடியில் துணிக்கடையில் ஆடை வாங்குவது போல் நடித்து கடையில் வைத்திருந்த செல்போனை திருடிச் சென்ற நபர் மீது துணிக்கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஆமின் நிஹால் மாண்டியா. இவர் வாணியம்பாடி இக்பால் சாலையில் ரெடிமேட் துணிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது கடையிற்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் ஆடை வாங்குவது போல் நடித்து கடையில் வைத்திருந்த செல்போனை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து ஆமீர் நிவாஸ் மாண்டியா வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் இச்சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து செல்போன் திருடி சென்ற நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் எனவும் வங்கக்கடலில் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இதனால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என எச்சரித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளின் அனைத்து பரிமாணங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள வின் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். இது வின் நியூஸ், உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம்.